பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். இன்றைக்கு நீங்கள் பலப்படும்படியாய் ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. ரூத் 1:21 சொல்லுது, கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில வெறுமை நம்மளை விட்டு போகாம இருக்கு. ஒரு காரியம் செஞ்சா ஃபெயிலியர், ஒரு காரியம் செஞ்சா அது சக்சஸ் ஆகலை, சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா அங்கே துக்கம் தான் மிஞ்சுது. நிறைய காரியங்களை செயல்படுத்தணும், அதுக்குண்டான எல்லா காரியமும் கூடி வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர், அந்த இடத்துல ஒரு பெரிய டிசப்பாயிண்டட் நமக்கு நடக்கு, ஒரு மன வருத்தம் நடக்கு, ஒரு வெறுமை நம்மளுக்கு அந்த இடத்துல தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெறுமை தெரியுது. முதல் அதிகாரத்துல ரூத்துக்கு ஒரு பெரிய வெறுமை, ஆனா கடைசி அதிகாரத்துல எந்த வெறுமையோடு அவள் பட்டணத்துக்குள்ள வந்தாலோ அந்த வெறுமையை மாற்றி சுதந்திரவாளியாய் மாற்றினாரு. பாருங்க, அவங்க மருமகளை சுதந்திரவாளியா மாற்றினாரு. ஒரு பால் ஓடிச்சா, ரூத்து மட்டும்தான் பின்னாடி வந்தா. ஒரு பால் நினைச்சா, நல்ல வேலைப்பா, நமக்கு இவங்க கூட போய் இப்படி தருத்தரத்துல வாழ நம்ம தலையில எழுதி வச்சிருக்கோன்னு பயந்து போய் வந்து மாமியாரை விட்டே ஓடிச்சா. ஆனா ரூத் சொல்லிட்டா, உங்க கூட தான் நான் வருவேன், உங்கள் ஜனம் என் ஜனம், உங்கள் ஊர் எங்க ஊரு, நான் உங்க கூட தான் வருவேன், ஆமா திரும்பி போறதை பத்தி என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வாரா. ஆனா நகோமி சொல்றான், நான் மாறா, நான் ஒன்றும் இல்லாதவா, நான் பாருங்க திரும்பி வாரேன், எனக்குள்ள ஒன்றும் இல்லை, நான் ஒரு மோசமான பாத்திரம், ஒரு கசப்பின் பாத்திரம், நான் நல்ல பாத்திரம் கிடையாது, நான் ஒரு கசப்பின் பாத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், பிரதர் நான் நிறைய மரணத்தை பார்த்துட்டேன், நிறைய இழப்பை பார்த்துட்டேன், நிறைய என்ன ஒருவேளை பாதிச்ச நிறைய விஷயத்தை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது பிரதர், அவ்வளோதான், இதுக்கு முடிவு மரணம் தான், இதுக்கு முடிவு என் வாழ்க்கையில் மரணம் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல சகோதரிய சகோதரா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசிட்டு இருக்க. நீ பலப்பட ஒரு மகிமையின் சுதந்திரவாளியை கர்த்தர் உன் குடும்பத்தில் வச்சிருக்கேன்னு சொல்றார். உன் குடும்பத்துக்குள்ள ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான். அன்றைக்கு ரூத்தை கொண்டு அந்த குடும்பத்தை சுதந்திரவாளியா மாத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்திலையும் உன் மகளை கொண்டு, உன் மகனை கொண்டு, உன்னுடைய மருமகளை கொண்டு, உன் மருமகனை கொண்டு, உன்னுடைய பேர பிள்ளைகளை கொண்டு ஒரு சுதந்திரத்தின் மகிமையை உன் குடும்பத்தில் வச்சிருக்கேன்னு இயேசுப்பா சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல கசப்பு மிஞ்சி போய் இருக்கு, சில விஷயங்களை உங்க குடும்பத்தில் அனுபவிக்க முடியல, சில சொத்துக்களை அனுபவிக்க முடியல, சில ஆஸ்திகள் உங்க கைக்கு வராம இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே என் மாறாவ மதுரமா மாத்துங்க, என் மாறாவ மதுரமா மாத்துங்க. பாருங்க, மாமியாருக்கு அந்த மருமகள் ரூத் செஞ்ச முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மாமியார் என்ன சொன்னாலோ அந்த ரூத்தை கரெக்டா செஞ்சா. ரெண்டாவது, அவள் மற்றவர்கள் போல் அல்லாமல் அலப்புற ஆள் மாதிரி அல்லாம
தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் என்ன விரும்பினாரோ அதை கரெக்டாக செஞ்சான், நேர்த்தியாக செஞ்சான். இன்னைக்கு நிறைய பேர் அதிக பிரசங்கித்தனம் செய்வாங்க. எனக்கு வாழ்க்கை வெறுப்பு பிரதர், நான் செய்தியெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் நிறைய பேர் சொல்ல நான் திருவிருந்தே எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு. ஆரம்பத்தில் நல்ல பாட்டு பாடி நல்ல ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்து கிடப்போம். அது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் வீக் ஆகிருப்போம், அது நடக்காமல் இருக்கும். உடனே ஆண்டவர் மேலே கோவப்பட்டுட்டு வந்துருவோம். ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திட்டாரு, ஆண்டவர் என்ன கை விட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன நடுரோட்டில் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை திட்டிக்கிட்டே இருப்போம். சகோதரி, உன்னோட ஆண்டவர் நீங்க பேசிட்டு இருக்காரு. சகோதரா, உன் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. அவர் உனக்கு என்ன குறை வச்சாரு, அவர் உனக்கு என்ன குறை வச்சாரு? நீ சுதந்திரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்பினாரு, நீ சுதந்திரவாளியா மாறணும்னு விரும்பினாரு. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், ரூத்த மதி ஆரம்பத்துல அவர் பேச்ச கேட்கணும். நீ தேவைக்காக வந்து தேவை நடக்கலன்னு ஆண்டவரை கோவப்படுறீங்களே, ஆண்டவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்களா, ஆண்டவரை பார்த்து எப்பவுமே அந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா. நீங்கள் ஆண்டருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆண்டருக்காக ஏதாவது இழந்தீங்களா? ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கினீங்களா? நிறையா ஆண்டருக்காக இழந்தீங்களா? பாருங்க, ரூத்து அந்த குடும்பத்தில் வாழ்க்கப்படும் போது எல்லாவற்றையும் அவள் கொடுத்தால், இழக்கவும் செஞ்சார். ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிட்டே இருக்க மட்டும் கூடாதுங்க, நம்ம இழக்கணும். நம்மளை நீங்க இழக்க இன்னைக்கு ரெடியா இருந்தா நீங்க பலப்படுவீங்கன்னு இயேசுவா சொல்றாரு. நீங்க இழக்க ரெடியா இருக்கீங்களா? உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அன்னைக்கு ரூத் தன்னை இழந்தால் சுதந்திரவாளியாய் மாறினாள், அந்த ஊரையே சுதந்திரிச்சுக்கிட்டா. நீங்க இன்னைக்கு சுதந்திரவாளியா மாறணும்னு ஆண்டோடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் இன்னைக்கு தொடராரு. நீங்க சுதந்திரவாளியா மாறணும் சகோதரியே, சகோதரனை சுதந்திரவாளியா மாறணும். ஒன்னே ஒன்று, தேவ சமூகத்தில் அவர் பேச்சை கேட்டு நீங்க நடப்பீங்களா? அவர் சொல்றதை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா நீங்கள் சுதந்திரவாளியாய் பலப்படுவீர்கள், நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறுவீர்கள் என்று சொல்லி, கசப்பு மாறி சுதந்திரவாளியா மாறுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு. நீங்கள் சுதந்திரவாளி, நீங்கள் கசப்பு கலந்தவர்கள் அல்ல, நீங்கள் மாறா அல்ல, நீங்கள் மதுரமானவர்கள். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.